ராக்கி, உன்னோட தலை அலங்காரம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஆமா, மணமகனை பார்க்க போதுன்னா சும்மாவா, நீ கூட தான் ரொம்ப அழகா இருக்க. சரி சரி, என் கையில இருக்கிற பூவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏய் கிளாடிஸ், சாரோடி ரோஜாக்களா இது? ரொம்ப அழகா இருக்கு, நல்ல வாசனையாவும் இருக்கு. அதை விடுங்க, நம்மளோட அழகை பத்தியே பேசுறோமே, அந்த மணமகன் எப்படி இருப்பாரு? ஏய் மிரியாம், ஏசப்பா எப்படி இருப்பாங்க? ஏசப்பாவ சாரோடி ரோஜான்னு சொல்றாங்க, மேரி புஷ்பமும் சொல்றாங்க. அவர் வெண்மையும் சிவப்புமானவர்னு சொல்றாங்க. மிரியாம், உன்னத பாட்டுல ஏசப்பாவை சாலமோன் ராஜா எப்படி வர்ணிச்சிருக்காரு தெரியுமா? ஏய் சொல்லு சொல்லு. அவருடைய தலைமையை சுறுசுறுவாகவும், அவருடைய கண்கள் புறா கண்களுக்கு ஒப்பானதாகவும், அவருடைய கண்ணங்கள் கந்த வர்க்க பாத்திகளை போலவும் இருக்குமா. அவரோட உதடுகள் நீர் புஷ்பங்களை போலவும், அவருடைய ரூபம் லீவனோட போலவும், கேதுருக்களை போலவும் சிறப்பா இருக்கலாம். இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர்னு சாலமோன் ராஜா ஏசப்பாவை வர்ணிச்சிருக்காரு. ஏய், ஏசப்பா பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குடி. நான் இப்பவே பார்க்கணும். மணவாளன் ஏசப்பா எப்ப வருவார்னு யாருக்குமே தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாரும் காத்திருப்போம். இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போகப்படுகிறது. சீக்கிரம் பொறுப்படுங்க. என்ன பண்ற? பிரதான தூதரோட ஆரவார சத்தம் கேக்குது. சீக்கிரம் சீக்கிரம் பொறுப்படுவோம், வாங்க. ஏய் மிஸ்பா, கிளாடிஸ், என்ன பண்றீங்க? சீக்கிரம் பொறுப்படுங்க. ஆமா, உங்க விளக்குல வெளிச்சம் எங்க? வெளிச்சம் இல்லாம இருக்கு. அச்சச்சோ, எங்க விளக்க வெளியில மாதிரி இருக்கு. என்ன வேற கொண்டு வரல. தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன தாங்களே. ஏய் மிஸ்பா, கிளாடிஸ், எங்களுக்கும் பத்தாம போய் உங்களுக்கும் பத்தாம போயிடும். அதனால நீங்க கடையிலே போய் வாங்கிட்டு வாங்கப்பா. ஏன் மிஸ்வா, பேசிக்கிட்டே நிக்காம சீக்கிரமா வாங்க. கடையிலையாவது போய் என்ன வாங்கிட்டு வருவோம். மணவாளன் வந்துட போறாரு. சரி சரி, வாங்க போலாம்.
பாப்பா நல்லா பேசுவா பாரு